ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க இன்னைக்கு நல்ல ஈஸியான மெத்தட்ல நல்ல டேஸ்ட்டா கடையில வாங்குற மாதிரி நாரங்காவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா கூடுதலா பயர் ஆட் பண்ணி நல்ல டேஸ்ட்டா என் ஸ்டைலுக்கு செஞ்சுக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். இது உள்ளுக்கு நல்ல சாஃப்ட்டாகவும் வெளியே லைட்டாக கிறிஸ்பியாகவும் நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும். இது சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் பயறு வந்து 1/2 கப் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இது சரியாக 100 கிராம் இருக்கும். இந்த பயறு வந்து கொஞ்சம் பச்சை கடிப்படாமைக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா ப்ரவுன் கலர் வரதுக்கு இத நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்க இதை விட கூடுதலா ஆட் பண்ணி வறுக்கிறேன்டா எப்படியும் டைம் கொஞ்சம் கூடுதலா எடுக்கும். இது நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நாங்க இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இது கூலானதுக்கு அப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு இது நல்லா அரைச்சி எடுக்கிறேன். இது நீங்கள் மிச்சம் அரைச்சி எடுக்கப்படாது. இது துண்டு துண்டு கடிப்படுறதுக்கு மாக்கிக்கணும். அப்போ தான் இது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இது இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் மிச்சம் பவுடர் பண்ணப்படா கொஞ்சம் அந்த கடிப்படுற பதத்துக்கு இருக்கணும். அப்படி அரைச்செடுக்கக்குள்ள தான் இது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கால இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிட்டு ஒரு 1 ட்ராப்ஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்ல ப்ரௌன் கலர் வரத்துக்கு வைக்கிறேன். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பாருங்கள், இதில் உங்களுக்கு இதில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி லைட் ப்ரௌன் கலர் வரக்குள்ளைக்கே இதில் ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். 1/4 கப் ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இதில் வாட்டர் ஆட் பண்ணினதும் ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுகர் ஆட் பண்ணுங்கள். இதில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். இது சரியாக 100 கிராமிக்கும். இப்போ சுகர் ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். சுகர் லைட்டாக இந்த வாட்டரில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் கோகோனட் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் கோகோனட் தான் ஆட் பண்ணுறேன். சரியாக 1 கப் ஃப்ரெஷ் கோகோனட் ஆட் பண்ணுறேன். இதில் ஃபுல் கோகோனட்டில் பாதி கோகோனட் தான் நான் மெஷரிங் கப்பில் இதில் ஆட் பண்ணி அளந்துட்டு ஆட் பண்ணுறேன். சரியாக 1 கப் வரத்துக்கு. இது கூடவே ஏற்கனவே வறுத்துட்டு அரைச்சி வச்சுருந்த பயரையும் ஆட் பண்ணுறேன். நான் இதில் கோகோனட்டும் பயரும் ஒரே அளவுக்கு வாரத்துக்கு மாதிரி தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பயர் கூடுதலாக ஆட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பயரை கொஞ்சம் குறைவாக ஆட் பண்ணிவிட்டு கோகோனட்டை கூடுதலாக ஆட் பண்ணுங்கள். அதாவது கோகோனட் 1 and 1/4 கப் ஆட் பண்ணிட்டு பயறு 1/4 கப் வாரத்துக்கு ஆட் பண்ணுங்கள். நான் இதில் ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு சால்ட்டும் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுறேன். நான் சொல்லி தந்த எந்த அளவு நீங்கள் வச்சு ஆட் பண்ணுறனாலும் இந்த பயரும் கோகோனட்டும் வந்து சுகர் அளவு அதே அளவுக்கு மாதிரி ஆட் பண்ணுங்கள், சரியாக வரும். நாரன்காவம்னு சொல்லக்கொள்ளைக்கு பொதுவாக எல்லாருமே வந்து கோகோனட்டு தான் கூடுதலாக ஆட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி பயரை தான் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணி செஞ்சுக்கிறேன். அந்த பயரும் கோகோனட்டும் ஒரே அளவுக்கு வாரத்துக்கு மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சாலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பயர் கூடுதலாக ஆட் பண்ண விருப்பம் இல்லாட்டி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோகோனட்டை கூடுதலாகவும் பயரை குறைவாகவும் ஆட் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி போல்ஸ் பிடிச்சி எடுத்துக்கிறேன். பயரையும் கோகோனட்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக திக்காயினதுக்கப்புறமா வந்து அதை ஆற வச்சு போல்ஸ் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கால வந்து இதை டிப் பண்ணுறதுக்காக வேண்டி இதில் வந்து 1/4 கப் வந்து அரிசி மாவும் 1/4 கப் கோதுமை மாவும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சளும் கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணி இதில் வந்து ஒரு 1 எக்கை வந்து இந்த மாதிரி உடைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாதிரி இந்த எக் ஆட் பண்ணுறேன். அதாவது எக்கில் வந்து 3 பங்கில் 1 மாதிரி நீங்கள் ஆட் பண்ணினீங்கன்னா சரியாயிருக்கும். இதில் வந்து எங்களுக்கு 1 எக் ஆட் பண்ணுறது எப்படியுமே மிச்சமாக இருக்கும். அதுக்காக வேண்டி தான் 1 எக்கை வந்து உடச்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதில் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா திக்காக தான் நீங்கள் இதை கரைச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வட்டிலாப்பம் ரெசிபி வந்து 2-3 வெரைட்டி போட்டிக்கிறேன். கருப்பட்டி ஆட் பண்ணாமல் வெறும் சுகர் மட்டும் எப்படி ஆட் பண்ணி அவிக்கிறேன் அப்படின்னு போட்டிக்கிறேன். கோகோனட் மில்க் ஆட் பண்ணாமக்கி ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணி எப்படி வட்டிலாப்பம் வைக்கிறேன் அப்படின்ற ரெசிபியும் போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபியும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது இந்த மாதிரி கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நான் ஏற்கனவே இந்த பொடிச்சு வச்சுருந்த போல்ஸ் இதில் டிப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பிரட்டி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பெருநாளைக்கு வந்து நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல டேஸ்ட்டாகவே வரும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட நல்ல ஈஸியாகவே உங்களுக்கு இதை செஞ்சிடலும்.
நீங்க இன்றைய தான் இந்த ரெசிபி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சலிக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட்டில் வந்து காட்டும். பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே வேறு எடுக்கிறேன். நீங்கள் இதே இன்க்ரீடியன்ட் அளவுகளை வச்சு செஞ்சிருந்தால் உங்களுக்கு ஒரு 10 இல்லாட்டி 13 போல்ஸ் மாதிரி பிடிச்சு எடுக்கலாம். நான் சின்ன போல்ஸாக தான் பிடிச்சு எடுத்திக்கிறேன். இது ஒரு 1 வீக் இல்லாட்டி 2 வீக்ஸ் வரைக்கட்டையும் இதை அப்படியே வச்சு உங்களுக்கு சாப்பிடலும். இது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சலிக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.